ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசின் இலவச அறுபடை வீடு முருகன் கோவில் சுற்றுலா அமைச்சர் தகவல் என்று கொடுத்துருக்கேன். அமைச்சர் என்ன கொடுத்துருக்காருன்றதை பார்க்கலாம் வாங்க. வயது மூப்பில் இருப்பவர்கள் ஒரே முறையாக சென்று தரிசனம் செய்வதற்கு அதிக சிரமப்படுகிறார்கள். அதை கருத்திலே கொண்டு இந்த 6 திருக்கோயில்களுக்கும் முழுவதுமாக கட்டணம் இல்லாமல் ஆண்டிற்கு 5 முறை 60 வயதிற்கு மேற்பட்ட 70 வயதிற்குள்ளான 200 நபர்களை ஆண்டுதோறும் 5 முறை, அதாவது ஆண்டிற்கு 1000 நபர்களை கட்டணமில்லாமல் முழுவதுமாக தரிசனம் செய்து அவர்களை இறைவனர்கள் கிடைக்க இந்து சமய அறநிலையத்துறை புதிய முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றது. பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சர் சொன்னதை நம்ம கேட்டிருக்கீங்க. இந்த அமைச்சர் எப்படி சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னாக்கா, சேகர் பாபு ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா அறுபடை வீடுகளுக்கு, அதாவது முதல் மாதம் 200 பேர் வந்து எடுக்க போகிறாங்க. ஜனவரி 28ஆம் தேதியிலேருந்து இதுக்கு தொடங்குது. ஜனவரி 28 முதல் இதற்கான ஆன்லைன் விண்ணப்பம் அல்லது ஆஃப்லைன் விண்ணப்பம் மூலமாக விண்ணப்பிக்க முடியும். எப்படி விண்ணப்பிக்கலான்றது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கா, வாங்க பார்க்கலாம். தமிழக அரசாங்கம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான டீட்டெயில்டான ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஆன்மீக பயணம் செல்வதற்கு தேர்வு செய்யும் அனுமதிப்படுவார்கள். இந்த 11 விதமான இது கொடுத்துருக்காங்க. இந்த 11 விதமான கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. முதல் 200 பேர் மாவட்ட வாரியாகவா இல்லை மொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாகன்றது டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் 200 பேர் எடுக்க போகிறாங்க. முதல் கட்டமாக மொத்தம் ஒரு வருடத்துக்கு 1000 பேர் அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செலுத்த போகிறாங்க. அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்களுக்கு இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்களுக்கு 60 வயதிலிருந்து மேற்பட்டவராகவும் 70 வயதிற்கு உட்பட்டவராகவும் இருக்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும், அதாவது ஏஜில் டாக்குமெண்ட் கம்பல்சரி வேணும். அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்களுக்கு போதிய உடல் தகுதி உள்ளதற்கான மருத்துவ சான்று பெற்றிருக்க இணைக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் வேணும். அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் தற்போது வசிக்கும் வீட்டின் நிலையான முகவரி ஆதாரம் இணைக்க வேண்டும். உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில் இருந்தாலே போதும். அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் தங்களுடன் சிறு குழந்தைகளை அழைத்து வர அனுமதி இல்லை சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆதார் கார்டு அல்லது நிரந்தர கணக்கு பேன் கார்டு நகல் இணைக்கப்பட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பங்கள் அருகில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பெற்றுக்கொண்ட விண்ணப்ப பணிகள் பூர்த்தி செய்து 25/1/2024 மாலை 5 மணிக்குள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 28ஆம் தேதி தான், இந்த மாதம் 28ஆம் தேதி தான், ஜனவரி 28ஆம் தேதி தான் தொடங்குது. இந்த திட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். மேலும் விண்ணப்பங்கள் இந்த இந்து அறநிலையத்துறை பதிவுத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்ப படிவத்தை. அப்படி இல்லை ஆன்லைன் மூலமும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இதற்கான வருமான சான்றிதழ் வட்டாட்சியரிடம் பெற்று இணைக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பக்தர்கள் ஒரு முறை மட்டுமே இப்பயணத்தில் கலந்து கொள்ளலாம் முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி நீங்களும் டவுன்லோட் பண்ணி நீங்களும் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னாக்கி எப்படி அப்ளை பண்ணுன்ற டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஜென்ரலான விண்ணப்ப படிவம் தான். இதை கூட என்னென்ன இணைக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா, வருமான வரி சான்றிதழுக்கான ஜெராக்ஸ் காப்பி, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, பேன் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, இதுதான் எடுத்துருக்காங்க. இருப்பிட சான்றிதழ் இருந்தால் நல்லது. அப்படி இல்லைனா உங்களோட ரேஷன் கார்டு இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இது ஜென்ரலான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதற்கான விண்ணப்ப படிவங்கள் நம்ம எழுதிட்டேன் சார், நான் எங்கே கொடுக்கணும்னு சொல்லிட்டுனாக்கா, உங்கள் மாவட்டத்தில் உள்ள இணை ஆணையர் அலுவலகத்துக்கு சென்று கொடுக்கணும். இதுதான் வெப்சைட் அட்ரஸ். இந்த வெப்சைட் அட்ரஸுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். இதில் கிளிக் பண்ணிங்கனாக்கா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன அலுவலகம், ஆணையர் அலுவலகம், இணை ஆணையர் அலுவலகம்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாவட்ட வாரியாக எந்தெந்த ஆணையம், எந்தெந்த ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்குன்றது அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்திலுக்கான இணை ஆணையர் அலுவலகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸுக்கு நம்ம போய்ட்டு நான் ஆன்லைனில், அதாவது நேரடியாக போய்ட்டு விண்ணப்பிக்கும் கொடுக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உதவி ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகத்தில் தான் இருக்குது, கலெக்டர் ஆஃபீஸில் தான் இருக்குது, காஞ்சிபுரம் மாவட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க.
லட்சுமிகாந்த் பாரதிதாசன்றதை பார்க்கணுன்னு நான் போயிட்டு இணை ஆணையரை போய் பார்க்கணுன்னா இவரை தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். நான் இது மாதிரி 60 வயசு ஆகிடுச்சு சார், நான் வந்து ஆன்மீக சுற்றுலாவுக்கு இப்போ விண்ணப்பிக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னாக்கா வருடத்துக்கு 1000 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதம் இல்லைனாலும் நீங்கள் அடுத்த மாதமோ அதுக்கு அடுத்த மாதமோ உங்களை செலக்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த பேஸ் பண்ணி நீங்களும் விண்ணப்பிக்க பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.